நம்ம 4 பேர் யார் கூட பழகுறோமோ அதே மாதிரி தான் ஆகும்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ட்ரூ. கண்டிப்பாக நம்ம ஏன்னா அவங்க கொடுக்குற ஐடியாஸ், அவங்க கொடுக்குற ஒரு பேச்செல்லாம் நம்ம கேட்குறோம். நம்ம கேட்குறது நம்ம மைண்டுக்கு போகுது. அது எண்ணமாக மாறுது. எண்ணமாக மாறி செயலாக மாறுது. அது மட்டும் இல்லை, இட்ஸ் நாட் ஒன் த பீப்புளும் இம்பார்ட்டன்ட் தான். நம்ம ஃபோனில் என்ன பார்க்குறோம், நம்ம என்ன கேட்குறோம், அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். நம்ம என்ன அட்டென்ஷன் எங்கே கொடுக்குறோமோ அதுதான் நம்ம எண்ணமாக மாறுது. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுவும் நம்ம உடம்புக்கு மாறுற மாதிரி, என்ன கேட்குறோம் என்ன பேசுகிறோம் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்போ நம்ம அட்டென்ஷனை ஃபிக்ஸ் பண்ணாலே வயசாகும்னு சொல்கிறாரு. எப்படி ஒரு மனுஷன் வந்து அவன் ஃபார்மை ரெடி பண்ணுறானோ, எப்படி ஒரு டாக்டர் வந்து ஒரு பாடியை ரெடி பண்ணுறாரோ, அதே மாதிரி ஒரு குட் பர்சன் வந்து அவன் மைண்டை ரெடி பண்ணுவான். ஸோ கெட் த மைண்ட், கெட் த விஸ்டம். எது நல்லதே பாருங்கள், நல்லதே கேளுங்க. அதனால தான் அந்த மங்கி ஸ்டாட்யூஸ் இருக்கும். கண்ணை மூடி நல்லதே பார்க்கணும், நல்லதே கேட்கணும், நல்லதே பேசணும். ஸோ நான் அந்த அட்டென்ஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ உள்ள சோஷியல் மீடியா நம்ம அட்டென்ஷனை தான் வாங்கப்படுது. ஆட்ஸ், ஷோஸ், ரீல்ஸ் டைம் வந்து இழுத்துது. ஸோ நம்ம எப்படி அட்டென்ஷனை நம்ம குட்டான விஷயத்துக்கு கொடுக்குறோமோ, தட்ஸ் வாட் சேஞ்சஸ் யுவர் லைஃப்.